வாழ்க்கையில ஒண்ணுமே வரலன்னு நினைக்காதீங்க. என்னைக்கு தான் ஒண்ணுமே. வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரையில் உலகத்தின் பல பகுதிகளிலும் தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு 12 முதல் 15 மணி நேரம் வேலை வாங்கப்பட்டார்கள். அதனை எதிர்த்து இனிமேல் 8 மணி நேரம்தான் உழைப்பு, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் என்று தொழிலாளர்கள் போராடினர். 1886ஆம் ஆண்டு மே மாதம் முதல் நாள் ஏறத்தாழ 3,50,000 லட்சம் தொழிலாளர்களை கொண்ட ஒரு பேரணி அமெரிக்காவின் சிகாகோவில் நடைபெற்றது. அந்த பேரணி ஹேமார்க்கெட் என்கிற இடத்தை நெருங்கும்போது துப்பாக்கிச்சூடு நடந்து பலரும் இறந்து போனார்கள். அந்த நாளைத்தான் உலகம் முழுவதும் இன்றைக்கு மே நாள் அல்லது உலக தொழிலாளர் நாள் என்று நினைவு கூறுகிறோம். என்ன ஒரு வியப்பான கொடுமை என்றால், அந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற இடத்தில் இப்போது ஒரு சிறு நினைவு சின்னம் கூட காணப்படவில்லை. ஆனாலும் தொழிலாளர் நாள் உலகம் முழுவதும் அறியப்பட்டிருக்கிறது. தொழிலின் உழைப்பின் மதிப்பை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அமெரிக்காவைச் சேர்ந்த பண்பாட்டு தொல் ஆய்வாளர் மார்கரெட் மெட் சொல்லுவார், மிக கடினமான உழைப்பாளியால் மட்டும்தான் கடினமான உழைப்பின் மதிப்பை அறிந்து கொள்ள முடியும்.